ராஜா இல்லாத சங்கீதமா அப்படிங்கிற மாதிரி இசை இல்லாத வாழ்க்கையா? நம்ம பிறந்ததுல இருந்து வளர்ற வரைக்கும் நம்ம வாழ்க்கை முடியற வரைக்குமே நம்ம எல்லார் கூடயும் பயணிக்கிறது இந்த இசை மட்டும்தான். எனக்கு இளையராஜா பாடல்கள்லாம் ரொம்ப பிடிக்கும். எனக்கு எம்எஸ்வி சாங்ஸ் எல்லாம் நைட்டு கேட்டுட்டு தூங்க ரொம்ப பிடிக்கும். இந்த கிளைமேட்டுக்கு ஏஆர் ரஹ்மான் சாங்ஸ் எவ்வளவு நல்லா இருக்கும். எனக்கு ஹிப்ஹாப் தமிழா அனிருத் சாங்ஸ் தான்ப்பா பிடிக்கும். அதுவும் டிராவல் டைம்ல கேட்டா செம்மையா இருக்கும்னு ஒவ்வொருத்தருக்கும் அவ்வளவு மியூசிக் டைரக்டர்ஸ், அவ்வளவு சிங்கர்ஸ் எக்கச்சக்கமா பிடிக்கும்னே சொல்லலாம். அந்த அளவுக்கு மியூசிக் நம்ம வாழ்க்கையோட ஒன்றிணைஞ்ச ஒரு விஷயம். இவ்ளோ ஏன் சோகமா இருந்தா, அழுக வந்தா, கோவம் வந்தா, சந்தோஷமா இருந்தா, என்ன ஆனாலும் நம்ம சாங்ஸ் கேட்போம். யாராவது ஒருத்தவங்க முன்னாடி ஆட்டிடியூட் காட்டணும், நான் அப்படியே கெத்தா நடந்து வர மாதிரி ஒரு சீன் போடணும்னா கூட மாசா ஒரு சாங்கை பின்னாடி பிளே பண்ணி, இல்ல நம்ம மனசுக்குள்ளேயே ஒரு சாங்கை பிளே பண்ணிட்டு கூட சும்மா அந்த இடத்துல ஒரு கெத்து காட்டுவோம் இல்லையா? அந்த அளவுக்கு மியூசிக் அப்படிங்கிறது எல்லா மக்களோட வாழ்க்கையிலும் ஒன்றிணைஞ்ச ஒரு விஷயம். மியூசிக் இல்லைன்னா நான் இல்லைன்னு சொல்ற நிறைய பேரும் இருக்காங்க. அந்த அளவுக்கு இம்பார்ட்டண்டா இருக்கக்கூடிய மியூசிக் மனுஷனுக்கு உடல் ரீதியாவும் மன ரீதியாவும் ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு மருத்துவர்கள் சொல்றாங்க. என்ன மாதிரியான மாற்றங்களை ஏற்படுத்தும்ன்றதுதான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். சைக்காலஜில ஒரு ஃபேமஸ் சேயிங் இருக்கு, யூஸ் இட் ஆர் லூஸ் இட். அதாவது ஒண்ணு பயன்படுத்துங்க, இல்லனா பயன்படாமலேயே போயிடும் அப்படிங்கிறது தான். ஒரு பொருளை நம்ம பயன்படுத்திக்கிட்டே இருந்தாதான் அதனுடைய செயல்பாடு இருக்கும். பயன்படுத்தாம போயிட்டோம்னா துருப்பிடிச்சிரும் இல்லையா? அந்த மாதிரி தான் ஹியூமன் பிரெயினுமே. நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டே இருந்தாதான் அந்த பிரெயின் ஆக்டிவா ஃப்ரெஷ்ஷா ஒர்க் ஆகும். யூஸ் பண்ணாமலே இருந்தா புத்தி மழுங்கிடுச்சுன்னு திட்டுவாங்க இல்லையா? அந்த வேலை தான் நடக்கும். பொதுவாவே எந்த ஹியூமனும் அவங்களோட பிரெயினை முழுசா பயன்படுத்த மாட்டாங்க. ஏதோ ஒரு பார்ட் மட்டும்தான் ஆக்டிவா இருக்கும். ஆனா ஹோல் பிரெயினையுமே ஆக்டிவேட் பண்ற திறமை இந்த மியூசிக் இருக்குன்னு சொல்றாங்க. ஃபர்ஸ்ட் இதுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் பார்ப்போம். ஹியூமனோட லெஃப்ட் சைட் பிரெயின் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அது லாஜிக்கல் ஆப்ரேஷன் பண்ணும்னு சொல்லுவாங்க. அதாவது இந்த கால்குலேஷனா இருக்கட்டும், எது சரி எது தப்புன்னு யோசிக்கிற திறனா இருக்கட்டும், இந்த மாதிரியான லாஜிக்கல் திங்கிங் எல்லாமே ஹியூமனோட லெஃப்ட் சைட் பிரெயின் பண்ணும்னு சொல்றாங்க. இந்த ரைட் சைட் பிரெயின் ரொம்ப கிரியேட்டிவா திங்க் பண்ணும், அவுட் ஆஃப் தி பாக்ஸ் யோசிக்கும். பொதுவா ஒரு விஷயம் நடக்குது அப்படின்னா இதை இந்த கோணத்துல செஞ்சா எப்படி இருக்கும், இந்த பிரச்சனையை இப்படி சால்வ் பண்ணா எப்படி இருக்கும்ன்ற கிரியேட்டிவ் திங்கிங் எல்லாமே ரைட் சைட் பிரெயின் பண்ணும்னு சொல்றாங்க. இதுல பொதுவா ஒரு ஹியூமனுக்கு ஏதாவது ஒரு பார்ட் தான் வேலை செய்யும். ஒருவேளை நீங்க கணக்குல புலியா இருக்கீங்க அப்படின்னா உங்களோட லெஃப்ட் சைட் பிரெயின் வேலை செய்யும். நீங்க ரொம்ப கிரியேட்டிவான பர்சனா இருக்கீங்கன்னா உங்களோட ரைட் சைட் பிரெயின் வேலை செய்யும். ஆனா இந்த இசை கேட்கிறோம் இல்லையா? இந்த இசையை கேட்கிறப்பதான் இந்த இசை நமக்கு பிடிச்சிருக்கா பிடிக்கலையா, இது நல்லா இருக்கா நல்லா இல்லையான்னு உங்களோட லெஃப்ட் பிரெயின் ஆக்டிவேட் ஆகும். இன்னொரு பக்கம் என்ன மாதிரியான கிரியேட்டிவ், பின்னாடி மெலடியா ஒரு ஃப்ளூட் போகுதே, அதை யாருமே நோட்டீஸ் பண்ண மாட்டாங்க, ஆனா இப்ப கேட்க எவ்வளவு நல்லா இருக்குன்னு ரொம்ப கிரியேட்டிவா உங்களோட ரைட் சைட் பிரெயின் வேலை செய்யும். சோ ரெண்டு பிரெயினையுமே வேலை செய்ய வைக்கிற திறமை இந்த மியூசிக் இருக்குன்னு டாக்டர் சொல்றாங்க. பொதுவாவே ஒரு மனுஷனோட ஹியரிங் ஃப்ரீக்வன்சின்னு பார்த்தோம்னா 20 to 20,000 ஹெர்ட்ஸ். இந்த ஹெர்ட்ஸ் அப்படிங்கிறது ஃப்ரீக்வன்சியை கால்குலேட் பண்ற ஒரு விஷயம். இதுல நம்ம கேட்கிற விஷயங்களை ஒரு சில ஹெர்ட்ஸா பிரிக்கிறாங்க. உதாரணத்துக்கு 174 ஹெர்ட்ஸ்ல நம்ம ஒரு பாட்டை கேட்கிறோம் அப்படின்னா அது நம்மளோட பெயின் ரிலீஃப்க்கு ஹெல்ப் பண்ணுதுன்னு சொல்றாங்க. இதே 285 ஹெர்ட்ஸ்ல கேட்கிறோம் அப்படின்னா நம்மளோட எனர்ஜி ஃபீல்ட தூண்டுறதுக்கு உதவுது அப்படின்னு சொல்றாங்க. இது மாதிரி இன்னும் நிறைய ஹெர்ட்ஸை டிஃபரன்ஷியேட் பண்ணி இந்த ஹெர்ட்ஸ்ல கேட்டோம்னா இந்த மாதிரியான மாற்றங்கள் நிகழும் சொல்றாங்க. இதுல ஹைலைட்டான விஷயம் என்ன அப்படின்னா 528 ஹெர்ட்ஸ்ல நம்ம ஒரு விஷயத்த கேட்கிறோம் அப்படின்னா நம்ம டிஎன்ஏவை ரிப்பேர் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணுதுன்னு சொல்றாங்க. அப்படி நம்ம கேட்கக்கூடிய விஷயம் மெடிடேஷன். நம்ம மெடிடேஷன்ல இருக்கும்போது நம்மளை சுத்தி இருக்கக்கூடிய அந்த ஒரு சப்தம் டிஎன்ஏவே ரிப்பேர் பண்ணுன்னு சொல்றாங்க. இவ்வளவு ஏன் கோவில்கள்ல நம்ம உட்கார்ந்து தியானம் பண்றப்ப சுப்ரபாதமோ இருக்கட்டும், கந்தசஷ்டி கவசமா இருக்கட்டும், இந்த மாதிரியான சாமி பாடல்களை நிறைய கேட்போம் இல்லையா? அது எல்லாமே 432 ஹெர்ட்ஸ்ல இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது இத மிராக்கிள் டோன் அப்படின்னு சொல்றாங்க. நம்மளுடைய மனசை ரொம்ப சாந்தப்படுத்தி என்ன மாதிரியான கோபங்கள் இருந்தாலும் அதை கண்ட்ரோல் பண்ணி இயற்கையில எந்த அளவுக்கு ஒரு அமைதி இருக்குமோ அதை மனுஷனோட உடம்புக்குள்ள கொண்டு வர சக்தி இந்த ஹெர்ட்ஸ்க்கு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அதனாலதான் கோவில்கள்ல போய் உட்கார்ந்து பக்தி பாடல்கள் கேட்கிறப்போ ஏதோ ஒரு விதமான மாற்றத்தை எல்லாருமே உணர்றோம். இது என்னதான் பக்தி சாமின்னு நிறைய விஷயங்கள் சொன்னாலும் சயின்டிபிக்கா இந்த அளவுக்கு ஒரு சூப்பர் பவர் இருக்கு அப்படின்னு டாக்டர்ஸும் சைக்காலஜிஸ்டும் சொல்றாங்க. பொதுவா ஒரு பாட்டு கேட்கிறோம் அப்படின்னா நம்மளோட அவுட்டர் இயர் வழியா அந்த பாடல் உள்ள போகும். நடுவுல இயர் ட்ரம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த கேள்விப்பட்டிருப்போம். நம்ம இந்த பட்ஸ் எல்லாம் எப்படி யூஸ் பண்றதுன்னு தெரியாம கொடையிறோம்னு சொல்லி காதுல ஒரு விஷயத்த டேமேஜ் பண்ணுவோம் இல்லையா? அதுதான் இயர் ட்ரம். சோ அந்த இயர் ட்ரம்மும் அது கூட இருக்கக்கூடிய டைனி போன்ஸ்லயும் இந்த பாடல் போய் ஹிட் ஆகி அங்க ஒரு சில அதிர்வலைகளை ஏற்படுத்தும்.
அதுக்கப்புறமா நம்மளுடைய உள்காதுல நத்தை வடிவத்துல காக்லியா அப்படின்ற ஒரு இடம் இருக்கு. அந்த இடத்துல கிட்டத்தட்ட 20,000 இருந்து 30,000 வரைக்கும் ஹேர் செல்ஸ் இருக்கு. அந்த ஹேர் செல்ஸ் தான் இந்த டோன்ஸ் எல்லாத்தையுமே எலக்ட்ரிக்கல் சிக்னல்ஸா மாத்துது. இந்த காக்லியா நர்வஸ் சிஸ்டம் இந்த சிக்னல்ஸ் எல்லாத்தையுமே பிரெயின்ல இருக்கக்கூடிய செரிப்ரம்க்கு கொண்டு போகுது. இதுதான் பிரெயின்ல இருக்க எல்லா இடத்துக்கும் பரவ செஞ்சு ஒட்டுமொத்த மூளையும் ஆக்டிவேட் பண்ணுதுன்னு சொல்றாங்க. இந்த இசையில எடுத்துக்கிட்டோம்னா இதுக்கு இன்னொரு சூப்பர் ஹிஸ்டரியும் இருக்கு. ரோமன் எம்பையர் நம்ம எல்லாருக்குமே தெரியும். ரொமானியர்கள் வாழ்ந்த காலத்துல அந்த நாட்டுல இருக்க குழந்தைகள் எல்லாருமே இசை கத்துக்கணும் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான அரசு சட்டமா இருந்திருக்கு. எதுக்காக இது அப்படின்னு பார்த்தோம்னா, எந்த குழந்தை இசைய கத்துக்காம போறாங்களோ ஃபியூச்சர்ல அவங்க நிறைய சைக்கலாஜிக்கலான பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி அவங்க நம்பியிருக்காங்க. அதாவது இசை அப்படிங்கிறது ஒவ்வொரு மனுஷனுடைய இந்த சைக்காலஜியவும் நல்ல விதமா மாத்துறதுக்கான அடையாளமா ரொமானியர்கள் பார்த்திருக்காங்க அப்படிங்கறது வரலாறு சொல்லுது. இப்ப சமீபத்துல கூட இந்த இசைய நிறைய ஹாஸ்பிட்டல்ஸ்ல ஒரு கைண்ட் ஆஃப் ட்ரீட்மெண்டா கூட யூஸ் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. முக்கியமா இந்த கேன்சர் டிபார்ட்மெண்ட் அப்படின்னு வரப்போ நிறைய கேன்சர் பேஷண்ட்ஸ் இந்த கீமோதெரப்பி இந்த மாதிரியான ட்ரீட்மெண்ட்டை பார்த்து அதை எடுத்துக்கிறதுக்கு பயப்படுறாங்க. ஏன்னா அது ரொம்ப பெயின்ஃபுல்லா இருக்கும், நான் எப்படி அதை எடுத்துக்க முடியும்னு சொல்லி மென்டலி ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகுறாங்க. ஒரு மனுஷனை உடல் அளவுல பலவீனமாக்குறத விட மென்டலி ஸ்ட்ரெஸ் ஆக்குறது தான் இன்னுமே மோசமான நிலைமைக்கு தள்ளப்படும். ஆனா இந்த மென்டல் ஸ்ட்ரெஸ்ஸை கம்மி பண்றதுக்காக வாரத்துல ஒரு நாளோ இந்த மாதிரியான நாட்கள்ல ஒரு சில மருத்துவமனைகள்ல இந்த இசை கச்சேரி செய்யக்கூடிய பேண்ட் இருப்பாங்க இல்லையா, அந்த மாதிரியான ஒரு ட்ரூப்பை கூப்பிட்டு ஒரு சில பாடல்கள் பாடி அவங்கள எந்தூசியாசமா வச்சு அவங்கள ஒரு என்கேஜிங்கா வச்சு இந்த இசை மூலமா அவங்கள ரொம்ப ரிலாக்ஸ் பண்றாங்க. இதனால ட்ரீட்மெண்ட் எடுத்துக்க மாட்டேன், எனக்கு வேண்டான்னு சொல்லி மென்டலி ஸ்ட்ரெஸ் ஆகி பயந்தவங்க கூட ட்ரீட்மெண்ட்டுக்கு ஓகே சொல்லியிருக்காங்க அப்படின்னும் டாக்டர்ஸ் தரப்புல சொல்லப்படுது. இது மட்டுமா, நம்மளே சோசியல் மீடியால எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா பிரெயின் சர்ஜரி பண்ணிக்கிட்டு இருக்கும் போது ஒருத்தவங்க கிட்டார் வாசிக்கிறதா இருக்கட்டும், தன்னுடைய டெலிவரி டைம்ல ஒரு பெண் பாட்டு பாடுறதா இருக்கட்டும், இந்த மாதிரி நிறைய வீடியோஸை நம்மளே பார்த்திருப்போம். அந்த அளவுக்கு இசை அப்படிங்கிறது ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில ஒன்றிணைஞ்ச ஒரு விஷயமா இருக்கு. இது மட்டும் இல்லைங்க, இசையை பத்தி பேசணும்னா இன்னைக்கு நாள் ஃபுல்லா பேசினாலும் பத்தாது, நான் பேசிக்கிட்டே இருப்பேன். ஏன்னா நான் பயங்கரமா சாங்ஸ் கேட்பேன். எனக்கு சாங்ஸ்னா அவ்வளோ பிடிக்கும். முக்கியமா அதனுடைய வார்த்தைகளை ரொம்ப உன்னிப்பா கவனிப்பேன். ஒரு சில மியூசிக் இருக்குன்னா எப்படி இதெல்லாம் கம்போஸ் பண்ணாங்க அதை பார்த்து பார்த்து வியந்து போவேன். ஒரு பாட்டை 1000 வாட்டி கூட கேட்போம். இந்த அளவுக்கு மியூசிக் அப்படிங்கிறது எல்லாருக்கும் ஃபேவரட் தான். ஸோ நீங்க எந்தெந்த மாதிரியான முக்கியமான தருணங்கள்ல சாங்ஸ் கேட்பீங்க, உங்களுக்கு சாங்ஸ் எவ்வளோ பிடிக்கும், முக்கியமா இந்த ஒரு பாட்டு எனக்கு ரொம்ப பிடிக்கும் டிடி, எப்போனாலும் நான் இந்த பாட்டை லூப் மோட்ல கேட்டுட்டே இருப்பேன் அப்படின்னா அது என்ன பாட்டா இருக்கும் அப்படிங்கறத மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. அப்படியே இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.